சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் பிப்ரவரி 11. எந்த யுக்தியை ஈஸ்வரன் நமக்கு கற்றுத் தருகிறார்? எவ்வாறு யோக பலத்தின் மூலம் தன்னை தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக்கிக் கொள்வது என்பதை பற்றி. மனிதர்களிடம் எந்த நஷா உள்ளது, அதனால் அவர்கள் எவ்வாறு உள்ளார்கள்? ஐந்து விகாரங்களின் நசா உள்ளதால் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிவிட்டார்கள். பாரதம் தூய்மையற்று இருப்பதால் எது நடைபெறுகிறது? மனம் சொல் செயலால் காரியமே தூய்மையற்று நடக்கிறது. இப்போது ஈஸ்வரன் எதை புரிய வைக்கிறார்? மீதி உள்ள ஆயுளில் தூய்மையாக வேண்டும் என்ற உறுதிமொழி எடுங்கள். தூய்மையாகி என் மீது புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்கள். எந்த மலிவான எளிய வியாபாரத்தின் மூலம் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. தூய்மையாக இருப்பதன் மூலம். ஞானம் சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்படியும் நடக்கலாம். கேட்பவர்கள் சொல்பவர்களையும் விட ஈஸ்வரனுக்கு பிரியமானவர்களாக ஆகிவிடலாம். சிவனே கூட அவர்களுக்கு புரிய வைப்பார். எவரடியாக இருப்பவர்களின் நடைமுறை சொரூபம் எவர் ஹாப்பியாக இருப்பார்கள்? சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இந்த லட்சுமி நாராயணர்தான் மரியாதை புருஷோத்தம தேவி தேவதையாக இருக்கின்றார்கள் என்பதை மறக்காமல் புரிய வைக்கும் போது கூற வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.